நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நீங்க என்ன புகழ்றீங்க, அவ்வளவுதான். நீ சந்தோஷப்படுறதுக்காக நான் புகழல, நான் சந்தோஷப்பட்டு புகழ்றேன். நீ பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டு புகழ்ற. ஆபீஸ்ல அரசியா இருந்திருக்க, வீட்டுல செல்வியா இருந்திருக்க. ஜிஜே ஒரு ஆளை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல உன்னை வளர்த்த அம்மா தங்கம் வேற. வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியாம, வெளியில யாருக்கும் தெரியாம உன்னால எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடிச்சது செல்வி? எப்படி நடிக்க முடிச்சது? இவங்களுக்கு இடையில கலையும் உதயும் அக்கா அக்கானு ஒன்ன தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு அக்காவா, அம்மாவா, ஜிஜேக்கு மனைவியா, டிபார்ட்மெண்ட்ல அதிகாரியா? உன்னை நினைச்ச எனக்கு பிரமிப்பா இருக்கு செல்வி. பத்திரிக்காரங்க பேட்டி கேட்டா நானே ரொம்ப யோசிச்சுதான் பதில் சொல்லுவேன். நீ ரொம்ப பிரில்லியண்டா பதில் சொன்னியாமே. டிஜிபி உன்னை பத்தி பெருமையா சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? ஐயா, என்ன பீச்சுக்கு வந்திருக்கீங்க? காத்து வாங்க போறீங்களா? இல்ல, காத்து விற்க போறேன். ஏயா, பீச்சுக்கு வரவன்லாம் காத்து வாங்கறதுக்காக வர்றான்? பல விஷயங்களுக்கு இந்த பீச் பயன்பட்டுக்கிட்டு இருக்கியா. இந்த சென்னையில பீச் மட்டும் இல்லைன்னா காதலிக்கிறதுக்கு இடம் இல்லாம அவன் தவிச்சு போயிருப்பாயா. அப்ப காதலிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் அப்படி வயசு அதிகமாயிரல, காதலிக்கலாம். ஆனா எனக்கு காதலிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பின்ன எதுக்கு பீச்சுக்கு வந்தீங்க? அங்க பாரு, சிங்கமும் சிங்கக்குட்டியும் பேசிக்கிட்டு இருக்கு. சிங்க பெருமாள் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க எங்கே இருங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, ரெண்டு பேருக்கு வணக்கம். வாங்க சிங்க பெருமாள். என்ன தேடி பீச்சுக்கே வந்திருக்கீங்க? இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயம்மா. கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்களை பார்க்க ஆபீஸுக்கு வந்தேன். என்ன தெரியாத மாதிரி பேசுனீங்க, என் பேரை கூட மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். இப்ப வணக்கம் சொன்னதும் வாய் நிறைய வாங்க சிங்க பெருமாள்னு சொல்றீங்க. அப்போ முக்கியமான கேஸ் விஷயமா மூட் அவுட்ல இருந்தேன். மூட் அவுட்ல? கொஞ்சம் குழப்பத்துல வேற இருந்தேன். குழப்பத்துல? இப்ப குழப்பமெல்லாம் மாறி தெளிவா இருக்கீங்க. ரொம்ப தெளிவாயிட்டேன். தெரியுது, உங்களை பார்த்தாலே தெரியுது தெளிவா இருக்கீங்கன்னு. ஆனா என்னத்தான் குழப்பிட்டீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க கையால செல்விக்கும் சீச்சேக்கும் அவார்டு கொடுக்க வைக்கலாம்னு நினைச்சேன். நான் நினைச்சது நடக்காம போச்சு. அன்னைக்கு ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரே மேடையில பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த பாக்கியம் எனக்கு அப்ப கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்குமா? உங்களை மாதிரியே செல்விக்கும் நீங்க யூனிஃபார்ம் போட்டு விட்டுருக்கலாம், சூப்பரா இருந்திருக்குமா. இல்ல, அவங்களையும் ஐபிஎஸ் படிக்க வச்சு போலீஸ் அதிகாரியா ஆக்கியிருக்கலாம்னு சொல்ல வந்தேன். பாவம், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு எந்த வேலையை பார்க்கறது தெரியாம தவிச்சு போயிட்டாங்க. இல்ல, அப்படி தவிச்ச மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னேன். என்ன பார்க்க எதுக்காக வந்தீங்க? ஓ, நான் வந்ததும் கேட்ட கேள்வி இப்ப பதில் சொல்ல போறேம்மா. அம்மா, உங்களை பார்க்க நான் வீட்டுக்கு தான் போனேன். உங்க காரு வீட்டில இருந்து கிளம்பிருச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தா உங்க காரு இங்கே நிக்குது.
காரை பார்த்துட்டு உங்களை பார்க்காம போனா இப்படி? எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு கேட்டேன். ஓ, அந்த கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லலையோ? சும்மாதாம்மா பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒன்னுக்கு ரெண்டா வணக்கம் சொல்லிட்டீங்கல்ல. கிளம்புன்னு சொல்றீங்களா? கிளம்பிடுறேம்மா, கிளம்பிடுறேன். அது சீச்சே விஸ்வநாதன் நல்ல தம்பியை பற்றி ஏதாவது விஷயம் தெரியணும்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க, ஓடி வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேம்மா. வரேம்மா. வாங்க. வர்றேன் செல்விம்மா. மா, இவனை நம்பாதீங்கம்மா, இவன் நல்லவன் இல்லம்மா. தெரியும் செல்வி, இப்ப அவன் மதுரை திலகவதியோட ஆளாயிட்டான். திலகவதிய வச்சு என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறான். இவனை வச்சு திலகவதிய நான் பிடிக்கணும். அதனாலதான் இவன் ஏன் கிட்ட நடிக்கிற மாதிரி நான் அவன் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் யூனிஃபார்ம் போட்டு நடிச்சதை இவன் கண்டுபிடிச்சிட்டாமா. என்னையும் IPS படிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டுக்கலான்னு ஜாடியா பேசுறான் பாத்தீங்களா? அவன் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு செல்வி. நீ ஏன் மகளா வளர்ந்திருந்தா உன்னை IPS தான் ஆக்கியிருப்ப. அத நினைச்சு இப்ப ஃபீல் பண்றேன். வேண்டாம்மா, நான் யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த உத்தியோகத்துக்கு வந்துட்டா உறவுகளை கூட தள்ளி நின்று பார்க்கணும்னு. சில நேரங்கள்ல இறக்கம் இல்லாம நடக்க வேண்டியதா இருக்கு. பாசத்தை வெளிப்படையா காட்ட முடியாம மறைக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நீங்களும் என்ன தள்ளி வச்சீங்களாமா? பாசத்தை வெளிக்காட்டாம இருந்தீங்களாமா? என்னால உங்களை மாதிரி இருக்க முடியாதுமா. நான் செல்வியா தான் இருக்கணும், சராசரி குடும்ப பெண்ணா தான் இருக்கணும். எல்லார் மேலேயும் நான் அன்பை காட்டணும், பாசத்தை காட்டணும், இரக்கத்தை காட்டணும். எல்லாத்துக்கும் மேல அதிகாரியா இருக்கிறத விட அரிசியோட மகளா இருக்கணும். நீ ஏன் மகதாமா? நான் உன் மேல பாசத்தை காட்டாத பழைய அரசி இல்ல, அப்படி இருக்கவும் மாட்டேன். நான் உனக்கு அம்மாவா இல்ல, பல நேரங்கள்ல நீ எனக்கு அம்மாவா இருந்திருக்க. சிங்கிளா இருக்கும் போதே சேருவாங்க, இப்ப சேர்ந்துட்டாங்கல்ல, இனி பொய்யலும் எரிமலையும் சேர்ந்த மாதிரி தான். 21926. இந்தாங்க 2 பேரும் டீ சாப்பிடுங்க. ஏதாவது கிடைச்சதா? பார்த்துட்டு இருக்கோமா? ஐயா, என்னையா வக்கீலு? நாம திலகாவையா பார்க்க வந்திருக்கோம். இது யார் வீடு? திலகா வீடு. திலகா வீட்டுக்கு திலகாவை பார்க்க வராம வேற யாரை பார்க்க வருவாங்க? எதையாவது பேசுறோம்னே பேசுவியா? இங்க பேசு, கோர்ட்ல பேசாத. எங்க நீங்க என்னை கோர்ட்டுக்கு அனுப்புறீங்க? ஆமா, கோர்ட்டுக்கு நீ போயிட்டாலும். உட்காரு. வணக்கம்மா. யோ வக்கீலு. ஐயா, வணக்கம் சொல்றேன், வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. பல்லு வலியோ என்னமோ? பல்லு வலி வந்தா ஒரு ஆளுக்கு தான் வரும், குடும்பத்துக்கே வரும். 3 பேருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. 3 பேருக்கும் பல்லு இருக்குல்ல? திலகா எங்கம்மா? திலகா இல்ல. வெளியில போயிருக்காமா? தெரியாது. நான் எப்ப வந்தாலும் வாங்க சிங்கப்பெருமாள்னு KP சுந்தரம்பாள் மாதிரி
அழகா கூப்பிடுவீங்க. இன்னைக்கு என்ன PS வீரப்பா மாதிரி முறைச்சிக்கிட்டு பேசுறீங்க? திலகா பேரை சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க சிங்கப்பெருமாள். சரி, பேரை சொல்லாமலே வர்றேன். உங்க மூத்த பொண்ணு இருக்காங்களா? அவளை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என்னையா எப்படி பேசுறாங்க? ஏமா, உங்களுக்கும் திலகாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்கம்மா, நான் தீர்த்து வைக்கிறேன். சார், நீங்க எதையும் தீர்த்து வைக்க வேணாம். உங்களை மாதிரி அடிதடி வெட்டு குத்தாளுங்களா இந்த வீட்டுக்கு வர தேவையில்லை சார். காந்தி புத்தர் மாதிரி ஆளுங்க தான் உங்க வீட்டுக்கு வரணும்னா ஒருத்த வரமாட்டான் இங்க. என்னையா நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. ஏமா, எனக்கு ஒரு அம்மா 3 தங்கச்சிங்கன்னு உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். பிரதர் கிட்டயே இப்படி பேசுறீங்களே. எங்களுக்கு யாரும் பிரதர் இல்ல. உங்க பாசமும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க 3 பேரும் திலகா மேல ஏதோ கோபத்துல இருக்கீங்க. அந்த கோபத்தை என் மேல காட்டுறீங்க. சிங்கம் சொல்றது கரெக்டா? கரெக்டாமா? சார், உங்ககிட்ட நாங்க எதுவும் பேச தயாரா இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க சார். ஐயா யாருன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? அவரையே மரியாதை இல்லாம பேசுறீங்களா? யோ, தயவு செஞ்சு வெளியே போயிருங்க சார்னு தானே சொன்னாங்க. மரியாதை தானே சொன்னாங்க. மரியாதை இல்லாம பேசுறாங்கன்னு சொல்றேன். இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே போயான்னு மரியாதை இல்லாம சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் அட்வான்ஸா நான் வார்ன் பண்றேன். ஏயா, வெளியே போயான்னு நீயே சொல்லுவ போல இருக்கு. அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே போயிடலாம் ஐயா. ஏண்டா, முடிவே பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிடுவாங்கன்னு? சரிம்மா, உங்ககிட்ட நான் எதையுமே பேசல. இப்ப திலகா எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. அதான் தெரியாதுன்னு முதல்ல சொல்லிட்டேன்ல. ஆமையா, அம்மா முதல்ல சொல்லிட்டாங்கல்ல. அது எனக்கும் தெரியும். நான் இனிமே இங்கே இருந்தா ஏதாவது பேசுவேன், உங்களுக்கு நிறைய கோவம் வரும், அப்புறம் பிபி ஏறும், டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கும். என்னால எதுக்குமா உங்களுக்கு டாக்டர் செலவு? வரட்டுமா? வாயா. வக்கீல், ஐயா, திலகா எங்க இருக்குன்னு எப்படியா கண்டுபிடிக்கிறது? திலகாவுக்கு போனை போடுங்க. இது கூட நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. எங்களுக்கு தெரியாதாக்கும். அவங்க திலகா போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க கூட ரவி அண்ணா இருப்பாரு, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க ஐயா. உன்னை விட பீட்டருக்கு பிரெயின் இருக்கியா? கார்ல போகும்போது பேசலாம், வாங்க. யார் சார் நீங்க? எதுவுமே கேட்காம உள்ள போறீங்க? நான் மேடத்தோட சன்னு, இவங்க மேடத்தோட டாட்டர். மேடத்தை பார்க்கணும். உங்க பேரு? என் பேர் உதய், இவங்க பேர் கலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேடத்தை கேட்டு வந்துடுறேன். மேடம், உங்களை பார்க்க உங்க பையன் உதயும் உங்க பொண்ணு கலையும் வந்திருக்காங்க. நான் பிஸியா இருக்கேன், இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லு. சரிங்க மேடம். வர சொன்னாங்களா? இல்ல, பிஸியா இருக்கேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ண சொன்னாங்களா? இல்ல, சொல்லி அனுப்பிடுன்னு சொன்னாங்க. தூங்குறவளை தட்டி எழுப்பி வெளியில போன கூட சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடியே நானே போயிடுறேன். அம்மா போகாதீங்கன்னு 2 பேரும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டியும் உன் புருஷனும் மாத்தி வச்சிருக்காங்க. நல்லா இருக்க. அம்மா நம்ம மேல கோவமா இருக்காங்க உதய். ஆமாம் கலை. அம்மாக்கா? ஆமாம்.
என்னாச்சு, எடுக்கலையா? கட் பண்ணிட்டாங்க. இப்ப யாருக்கு பண்ற? செல்வி அக்காக்கு. கலை, உதய், இங்க என்ன பண்றீங்க? அக்கா, அக்கா, அம்மா. நானும் கலையும் அம்மாவை பார்க்கலான்னு வந்தோம். பாத்துட்டீங்களா? இல்லக்கா, இல்லையா? ஏன்? இப்போ பார்க்க முடியாது, பிஸியாக இருக்கேன்னு அனுப்பிச்சிட்டாங்கக்கா. அப்படியா சொன்னாங்க? அம்மாக்கா, அன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல நல்லா தானே பேசினாங்க. இன்னைக்கு எப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. அது ஏதாவது ஒர்க் டென்ஷனா இருக்கும். நீங்க என் கூட வாங்க. வாங்க. மேடம், மேடம் பார்க்கணும். மேடம் இருக்காங்க. உங்க பேரு? செல்வின்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். மேடம், செல்வி வந்திருக்காங்க. செல்வி வந்திருக்காளா? உள்ள வர வேண்டியது தானே? இல்ல மேடம், உங்க பர்மிஷன் வாங்கிட்டு அனுப்புறாங்க. செல்வி வந்தா கேட்கவே வேண்டாம், உள்ள அனுப்பி வைங்க. சரி, போங்க. போங்க மேடம். வாங்க. மேடம், அவங்க இது என் தம்பி தங்கச்சி. மேடத்தை ஒரு வார்த்தை கேட்டு வர மேடம். இல்ல, நான் மேடம் கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க. சரியா? வாங்க. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. அம்மா, வா செல்வி. உதய் வா. இவங்களையா கூட்டிட்டு வந்த? ஏமா இவங்க இங்க வரக்கூடாதா? அம்மாவே வேண்டான்னு சொன்னாங்க. இப்ப எதுக்கு அம்மாவை தேடி வந்திருக்காங்க? அம்மா வேண்டான்னு நாங்கள் சொல்லவே இல்லையம்மா. அம்மா வேண்டான்னு சொல்லலையா? நீங்க பண்ணதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சொந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுல வந்து இருக்கேனே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தானம்மா அந்த வீட்டுல இருந்து வந்தீங்க. ஆமா, நான் தான் வந்தேன். ஏன் வந்த? அந்த செல்வராணி சொத்து சொத்துன்னு அலைஞ்சா. இவனை என்கிட்ட இருந்து பிரிச்சா. அவளை பார்த்து இவ புருஷனா ஆரம்பிச்சிட்டான். ஒரு வீட்டை ரெண்டாக்கிட்டீங்களே. செல்வராணி அவ குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டா. கண்ணே, அந்த குடுகுடுப்பு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெண்டு குடும்பமும் குடும்பமா சொல்லு? அவங்க இருக்கிற இடத்துல நான் எப்படி இருப்பேன் செல்வே? மா, நாங்கள் செஞ்ச தப்புலாம் உணர்ந்து தான் உங்களை தேடி வந்திருக்கோம். ஆமாமா, அவங்க எல்லாரும் நாங்க அனுப்பிச்சு வச்சிட்டோமா. எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. என்னது? அந்த வீட்டுக்கு நான் வரணுமா? என்ன புதுசா பாசம் பொங்கி வழியுது? அம்மா, அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல வந்து கூப்பிட்டப்போ வரேன்னு சொன்னீங்களே. யாரு? நானா? ஆமா. அம்மா, உங்களை கடத்திட்டாங்கன்னு பேப்பர்ல நியூஸ் படிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் துடிச்சது எனக்கு தாமா தெரியும். உங்களை பார்க்கணும்னு அழுததும் அழிஞ்சதும் எனக்கு தாமா தெரியும். அம்மா, பாசம் இல்லாமையா துடிச்சிருப்பாங்க? பாசம் இல்லாமையா அழுதுருப்பாங்க, அழைஞ்சிருப்பாங்க? இந்த பாசம் எல்லாம் அப்ப எங்க போச்சு? இவன் பொண்டாட்டி பேச்ச கேட்ட ஆடினா, அவ புருஷன் பேச்ச கேட்ட ஆடினா. அம்மாவை மதிச்சாங்களா? மதிக்கலன்னு தெரிஞ்சுதானம்மா
இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. ஆமாம்மா, நீங்கள் எங்களை மன்னிச்சு எங்கள் கூடயே வந்துருங்கம்மா. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான் எங்கள் பிள்ளைங்களுக்கும் பாட்டின்ற பாசம் வரும். அது அப்ப தெரியல உனக்கு? நான் வீட்டை விட்டு வெளியே போனேனே, அப்ப தெரியல? செல்வராணிக்கும் கண்ணனுக்கும் நான் மாமியார் மாதிரி இருந்தேன். அவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எதுக்காக மாறினாங்க? எதுக்காக மாறினாங்க? சொத்துக்காகவா? இருக்கிற சொத்தெல்லாம் நான் போகும்போது கூடவா எடுத்துட்டு போறேன்? உங்களுக்கு தானே கொடுக்க போறேன். ஒரு அம்மா பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நான் செஞ்சுட்டேன். ஆனா அம்மாவுக்கு பிள்ளைங்க செய்ய வேண்டியது நீங்க 2 பேரும் செஞ்சீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? என்ன அசிங்கப்படுத்துனீங்க, அவமானப்படுத்துனீங்க, அதுதானே பண்ணீங்க. செல்விய நான் தூக்கி எறிஞ்சேன். தேடி வந்தப்பல நான் துரத்தி அனுப்பிச்சேன். ஒரு அம்மாவா நான் அவளுக்கு எதுவுமே பண்ணலடா. ஆனா அவ எனக்காக என்ன பண்ணிருக்கா தெரியுமா? மா, அவங்க மாறலாம், வந்தவங்க மாறலாம். ஆனா இவங்க மாறினது என்னால தாய்க்க முடியல செல்வி. கல்யாணத்துக்கு பின்னாடி பொண்டாட்டி மேல பாசம் வைங்க, புருஷன் மேல பாசம் வைங்க. ஆனா அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தை ஏன் மறுக்கிறீங்க? ஏன் மாறுறீங்க? என்ன பிரியறதுக்கு இவங்களுக்கு எப்படி செல்வி மனசு வந்தது? கேளு, அவங்கள கேளு. உறவுகளே அப்படித்தனமா இருக்கேன். எப்ப பிரிவாங்க, எப்ப சேருவாங்க, எப்ப அணைச்சுக்குவாங்க, எப்ப அடிச்சுக்குவாங்கன்னு தெரியலையே. அம்மா, நீங்க கூடதாம்மா என்ன வெறுத்தீங்க. நானும் உங்க மேல கோவமா தான் இருந்தேன். இப்ப நீங்க என்ன ஏத்துக்கலையாம்மா? நான் உங்களை தேடி வரலையா? இவங்க சின்ன பசங்க, தெரியாம பண்ணிட்டாங்க. நீங்க அவங்கள மன்னிக்க கூடாதாம்மா? இப்ப அவங்க தப்பு பண்ணா தண்டிக்கிற போலீஸ் அதிகாரி இல்ல, நீங்க மன்னிக்கிற அம்மா. பிள்ளைங்க செய்யற தப்ப தாய் மன்னிக்காம வேற யாருமா மன்னிப்பாங்க? அம்மா, அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்புதாம்மா. இனிமே நான் உங்க பிள்ளைங்களா இருப்போம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, தப்புதாம்மா. நீங்க எங்க மேல காட்டின அன்பை நாங்க தப்பா யூஸ் பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. சரி, நீங்க கேட்டதுக்காக இல்ல, இந்த செல்விக்காக உங்களை மன்னிக்கிறேன். சரி, மன்னிச்சிட்டேன். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்? அக்கா, அப்படி அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லுங்க அக்கா. மா, மன்னிச்சிட்டேன்னு வார்த்தையில சொன்னா மட்டும் மன்னிப்பு இல்லம்மா. மறுபடியும் நீங்க வீட்டுல வந்து இருக்கணும். அதுதானமா உண்மையான மன்னிப்பு. அந்த வீட்டுல இருந்தா மட்டும் நான் என்ன வீட்டுல இருக்க போறேன்? ஆபீஸ் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருப்பேன். இவங்க என்ன பார்க்கணும்னா இங்க வந்து பார்க்கட்டும். இங்க வந்து பார்க்கறதுக்கும் கூட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லம்மா. நீங்க வீட்டுல இல்லைனாலும் நீங்க இவங்க கூட தான் இருக்கீங்கன்னா பாக்குறவங்க சொல்லுவாங்கல்ல. எங்க அம்மா எங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு தானம்மா பெருமை. நான் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தீங்க. இப்ப நான் உங்ககிட்ட சேர்ந்தப்ப இவங்க பிரிஞ்சிருந்தா எப்படிமா? அம்மா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அம்மா ப்ளீஸ்மா,
இது வரைக்கும் நீங்க எனக்காக எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, இது எனக்காக பண்ணுங்கம்மா. சரி, வரேன். உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஆத்திரம், அதனால பழி வாங்கணும்னு அழைச்சேன். உன் கொலை வரைக்கும் எங்களை பலியாக்கிட்ட, எங்க வாழ்க்கையை அழிச்சிட்ட. உன் கூட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுங்களுக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது. மகாக்கு இந்த மாப்பிள்ள உன்னை பார்த்ததும் ஓடியே போயிட்டான். போனவ சும்மாவா போனா? பொம்பளை ரவுடி வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனா. சமையலுக்கு தேவையான பாத்திரமெல்லாம் போதுமா திலகா? நம்ம 2 பேர் தானே, இது போதும் ரவின. அரிசி பருப்பெல்லாம் தான் மொத்தமா வாங்கி போட்டா நல்லா இருக்கும். அடிக்கடி போய் வாங்கினா அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் வாங்கினா போட்டு வைக்க பாத்திரம் வேணும்லம்மா. இப்போதைக்கு நம்ம வாழ்க்கை இந்த வீட்டில் தானே ஆகிப்போச்சு. வாங்கித்தானே ஆகணும். வாங்கிடுங்க. வாங்கிட்டு வரேம்மா. திலகா, சிங்கப்பெருமாள் வர்றாருமா. வரேன். வணக்கம் திலகா. வணக்கம் ரவிண்ண. வணக்கம். பணம் இல்ல? இல்லக்கா. இல்ல? இல்லக்கா. அக்கா, இது என்னடா இது? வேற ஆள் பணம். என்னடா இது? அக்கா, ஏய், பணம் இல்ல அக்கா, சொல்றேன். அக்கா. உன்னை நான் ரொம்ப பெருசா நினைச்சேன் திலகா. ஆனா நீ நான் நினைச்ச மாதிரி இல்ல. புரியும்படியா சொல்லுங்க சிங்கப்பெருமாள். ஏயா, நான் என்ன புரியாத மாதிரியா பேசுறேன்? நீங்க என்ன பேசினாலும் எனக்கு புரியும். ஆனா இப்ப பேசுனதா எனக்கு புரியல. ஏன் திலகா, இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஏதாவது சொன்னியா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா ஓடி வந்திருப்பேன்ல. உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போயிருப்பேன்ல. நீ என்ன நண்பனாவும் நினைக்கல, என் நட்பையும் மதிக்கல திலகா. நான் நட்பை மதிக்கிறவன் தான் சிங்கப்பெருமாள். அதனால தான் ரவி அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நீங்க உதவி பண்ணியிருப்பீங்க, இதை விட பெரிய வீட்டுக்கு கூட்டு போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடியே ரவி அண்ணன் என் கூட நட்பா இருந்தாரு, என் மேல பாசம் காட்டினாரு. இவரோட நட்பை தானே நான் முதல்ல மதிக்கணும். அவங்க சொல்றது கரெக்ட் தானேயா? ஆமாய்யா, கரெக்ட் தானே ஐயா. எனக்கு புரியலன்னு சொல்றீங்களாக்கும். என்ன விஷயம் சொல்லுங்க சிங்கப்பெருமாள். திலகா, அரசி திரும்பி வந்துட்டா. என்னது, திரும்பி வந்துட்டாளா?
நீங்க யூனிஃபார்மோட செல்வியை பார்த்திருப்பீங்க. சிங்கிளா பார்த்திருந்தா நானும் செல்வி தான் நினைச்சிருப்பேன். ஆனா அரசியும் செல்வியையும் ஒன்னா பார்த்தேன். ஆமா திலகா, 2 பேரையும் ஒன்னா பீச்சில் பார்த்தேன். அத உங்ககிட்ட சொல்றதுக்காக உன் வீட்டுக்கு போனேன். திலகா பேரை சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு உன் அம்மாவும் தங்கச்சியிலும் சொல்லிட்டாங்க. என்ன நடந்தது திலகா? ஏன் வீட்டை விட்டு வந்த? அதெல்லாம் எதுக்கு சிங்க பெருமாள், வர வேண்டிய சூழ்நிலை, வந்துட்டேன். விளக்கமா சொல்ல வேணாம், அதை நான் அப்புறமா ரவீனன்ட்ட கேட்டுக்கிறேன். நீ சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லு திலகா. என் கூட இருந்தா அவங்களுக்கு நல்லதே நடக்காதான். மகாவுக்கு நீங்க கூட்டு வந்த மாப்பிள்ள கூட என்ன பார்த்த உடனே திரும்பி போயிட்டானா. புரிஞ்சு போச்சு திலகா. இப்போ நீ என்ன பண்ண போற? அடுப்புல குழம்பு கொதிக்குது, இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். குழம்பு கொதிக்குதா? என்ன ரவீன, நானே குழம்பி போய் வர்றேன், திலகா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வேற சிங்க பெருமாள், மதுரைக்கே போகணும்னு சொல்லி திலகா முடிவு பண்ணிருச்சு. நான் தான் 3/4 மணி நேரம் பேசி சமாதானம் பண்ணி கூட்டு வந்திருக்கிறேன். நான் மட்டும் பார்க்கல. என்ன குசு குசுன்னு என்ன பேசுறீங்க? இல்ல, நீ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். சமையல் பண்றது பொம்பளைங்க வேலை தானே? சமையல் பண்றது பொம்பளைங்க வேலை தான். ஆனா நீ சமைக்க பிறந்தவள் திலகா, சாதிக்க பிறந்தவள். பின்னால கைய கட்டிட்டு நீ கம்பீரமா நடந்து வர்றதை பார்த்து நானே ரசிச்சிருக்கேன். அந்த கை கரண்டியை பிடிக்கலாமா? இது உனக்கு கேவலம் இல்ல, எனக்கு கேவலம். இதுல உங்களுக்கு என்ன கேவலம் சிங்க பெருமாள்? அரசிய பழி வாங்கணும்னு நீ துடிச்சுக்கிட்டு இருந்த, நானும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அரசியை விட்டுட்டு அரிசி புடைக்க ஆரம்பிச்சுட்டா எப்படி திலகா? உன்னோட திறமையை நம்பித்தானே நான் அரசியை விட்டுட்டு உன் கூட வந்து சேர்ந்தேன். ஆனா நீ அரசியை பழி வாங்குற மறந்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் கத்திரிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், முட்டைக்கோசு வாங்கிட்டு இருந்தா அரசியை எப்படி பழி வாங்குறது? சிங்க பெருமாள், திலகாக்கு இப்ப மனசு சரியில்லை. பழி வாங்குறத பத்தி இப்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன். என்ன ரவீன இப்படி சொல்றீங்க? ஏன் கூட இருக்கிற தெளிவில்லாத வக்கீல் மாதிரி நீங்களும் தெளிவில்லாம பேசுறீங்க. உங்களை நான் புத்திசாலி நினைச்சேன். திலகா எப்பவுமே புலி மாதிரி இருக்கணும். வாடா ராஜாவா, ஐயா பேருக்கு ஒரு சீட் எடுன்னு ஜோசியக்காரன் கூண்டுக்குள்ள வச்சிருக்கிற கிளி மாதிரி ஆயிடக்கூடாது. வாழ்க்கையில கத்தியே எடுக்காதவன் எதிரிகளை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். ஆனா கத்தி எடுத்தவன் கதையே வேற திலகா. கத்திய கீழே போட்டோம், எதிரிக்க ஈஸியா போட்டு தள்ளிட்டு போயிடுவானுங்க. கையில ஆயுதம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பலம், எதிரிகளுக்கு பயம். சிங்க பெருமாள், திலகா அப்படி வெறியோட இருந்ததுனாலதான் இப்ப அம்மாவையும் தங்கச்சியிலையும் பிரிஞ்சு தனியா இருக்கிறா. அரசிய பழி வாங்க மாட்டேன் திருந்திட்டேன்னு சொன்னா அம்மாவும் தங்கச்சிகளும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்களா? என்ன திலகா, ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்குவாங்களா? வேண்டாம் சிங்க பெருமாள், கொஞ்ச நாள் அடியாட்கள், ஆயுதம் இதெல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியா இருக்க நினைக்கிறேன். நீ அமைதியா இருக்கலாம் திலகா, அரசி அமைதியா இருக்க மாட்டா. நீ பழி வாங்குறத மறந்துட்டு பால் வாங்குறதுக்கும் பருப்பு வாங்குறதுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருப்ப. ஆனா உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு அரசி அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அரசி உன்னை பழி வாங்குவா திலகா, விடமாட்டா. ஏன் சிங்க பெருமாள், நான் ஆயுதம் எடுத்தா அரசி என்ன பழி வாங்காம விட்டுருவாளா? அப்பவும் விடமாட்டா. சரி, அந்த ஆயுதத்தை எடுக்க வேணாம். உன் கையில இன்னொரு ஆயுதம் இருக்குல்ல, அதை எடு. என்ன முழிக்கிற திலகா? நீ சட்டம் படிச்சவ, படிச்சவன் சொல்றதை விட சட்டத்துக்குடைய விளாடுறவ. அதுவும் இந்த ஆள் மாதிரி வாய்தா வாங்கி கொடுக்கிற வக்கீல் இல்ல. ஆனானப்பட்ட அரசியவே கோர்ட்ல ஆட வச்சவ. எந்த கேஸா இருந்தாலும் கிண்டி கிளங்கி எடுத்துருவ. இப்படி ஒரு திறமையை வச்சுக்கிட்டு எதுக்கு தீயில வந்து சாகணும் இந்த சமையல் கட்டுல? மறுபடியும் கருப்பு கவுண்ட் எடுத்து மாட்டு. வக்கீலா கோர்ட்டுக்கு போ. பணம் வர்றதுக்காக கோர்ட்டுக்கு போ சொல்லல திலகா, அரசிக்கு பயம் வரணும்.
பட்டு புடவையா இருந்தாலும் பீரோவுல பூட்டியே வச்சிருந்தா கெட்டுத்தான் போகும். இவ்வளவு படிச்சிருந்தோம், இவ்வளவு திறமை இருந்தும் இந்த 4 சுவத்துக்குள்ள சமையல் கெட்டல அடைஞ்சு கிடந்தா உன் மனசும் கெட்டு போயிரும், உன் வாழ்க்கையும் கெட்டு போயிரும் திலகா. என்ன ரவீனா நான் சொல்றது? திலகா மனசு சரியானதும் நானே இதை சொல்லலாம்னு நினைச்சேன். திலகா, சிங்கப்பெருமாள் சொல்றதுதான் சரி. நீ வக்கீலா கோர்ட்டுக்கு போகணும் திலகா. அது பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் திலகா. என் முடிவை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சிங்கப்பெருமாள். நான் கொஞ்சம் யோசிக்கணும். நல்லா யோசி. ஆனா யோசிக்கிறப்ப கிச்சன் பக்கம் போயிடாத. அப்புறம் குழம்புல உப்புக்கு பதிலா சர்க்கரை அள்ளி போடுவ, காஃபில சர்க்கரைக்கு பதிலா உப்பு அள்ளி போட்டுருவ. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன் திலகா. உனக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் செய்யறதுக்கு அண்ணன் நான் இருக்கேன். அரசியை பத்தி நான் சொன்னது மட்டும் மறந்துடாத. வரட்டுமா ரவீனா? வரட்டுமா? வாங்க திலகா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. எஸ் சார். ஆமாம் சார். ஓகே சார், நான் வரும்போது அந்த ஃபைலை கொண்டு வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். வாங்க சார். இன்ஸ்பெக்டர், என் வைஃப் பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? தீவிரமாக தேடிட்டு இருக்கோம் சார். தேடிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு என்னமா சொன்னீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவான்னு. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, கிழிச்சிட்டிங்களா? கம்ப்ளைண்ட்டை கிழிச்சிட்டிங்களான்னு கேட்கல, கண்டுபிடிச்சி கிழிச்சிட்டிங்களான்னு கேட்குறேன். சார், உங்கள் ஒய்ஃப் படத்தை போட்டு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லா பப்ளிக் பிளேஸ்லையும் போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்கோம் சார். நானும் பார்த்தேன். அந்த போஸ்டரில் பாதி மாடு சாப்பிட்டுருச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? சார், நாங்கள் போஸ்டர் மட்டும் அடித்து ஓட்டல, ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி தேடிட்டு இருக்கோம். இல்லை இன்ஸ்பெக்டர், நீங்கள் ஒய்ஃபை தேடுற மாதிரி தெரியல. ஹீபஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுறேன். கோர்ட் ஒத்துரு போட்டால் நீங்கள் சீரியஸாக தேடுவீங்க. சார், நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. பெரிய கேஸை கூட நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆனா சில சமயங்கள்ல சின்ன கேஸ் கூட இந்த மாதிரி இழுத்தடிக்குது சார். அப்ப என்ன சொல்றீங்க? இது உங்களுக்கு சின்ன கேஸா? எங்க அத்தை காணாம போனது உங்களுக்கு சின்ன விஷயமா சார்? என்ன பேசுறீங்க நீங்க? சார், நான் சொல்ல வந்தது என்ன சார் சொல்ல வந்தது? இவரு எவ்வளவு பெரிய ஆளு இவரு? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நீங்க இவ்வளவு பெரிய ஆளு வந்திருக்கீங்க, நாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறோம் சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு அதுக்கு? ஜிஜே, கோவப்படாதீங்க. இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாம கோர்ட்டுக்கு போலாம் சார். சுப்ரீம் கோர்ட் போறோம் சார். நமக்கு முன்னாடி எவனும் உட்கார கூடாதப்பா. யாப்பா, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஒன்று போடு. இந்த பாரு, டீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும், ஆனா குடிக்கும் போது லைட்டா தெரியணும். சர்க்கரை கம்மியா போடணும், ஆனா குடிக்கிறப்ப இனிப்பா தெரியணும். டீ தூள் தான் போடணும், ஆனா குடிக்கிறப்ப காப்பி மாதிரி தெரியணும். கொஞ்ச நாள் வராம இருந்த, வந்தது ஆரம்பிச்சிட்டு வேலைய. ஏன் இவ்வளவு சலிச்சுக்கிற? நம்ம வந்தாலே உனக்கு சென்டிமெண்ட் தானையா? அது சென்டிமெண்ட் இல்ல, சென்டிமெண்ட். யோ வாத்தி, நீ பேசாம பேப்பரை படியா. நீ தான் பள்ளிக்கூடத்தை விட்டு ரொம்ப நாளாச்சுல வந்து, அப்புறம் என்ன எனக்கு பாடம் நடத்துறது? படியா பேப்பரை. யோ சீக்கிரம் கொடுப்பா. இந்தா. ஏய், டீ நான் கேட்ட மாதிரி கொடுத்துருக்குற. கேட்ட மாதிரி இருக்கு, கேட்காத மாதிரி இருக்கு. குடியா, குடிச்சு பாரு. ஆஹா, எல்லாருமே தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோ வாத்தி, பேப்பரை படியா. கண்டக்டர் மனைவி கள்ளக்காதலனுடன் ஓட்டம். யாயா,
4 பேருக்கு நல்லது சொல்லி கொடுக்குற வாத்தியாராவே இருந்திருக்கிற. இப்படி நீ சார் படிக்கிறது வேற மேட்டா படியா? பெண் டாக்டரை கொலை செய்ததாக பெண் டாக்டரை போலீஸ் தேடுகிறது. இரு பெண் டாக்டர் கொலை செஞ்சதுனால பெண் டாக்டரே போலீஸ் தேடுதா? நல்ல மேட்டரா இருக்கு. படி படி படி. தொழிலதிபர் விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக பணிபுரிந்தவர் இளம்பெண் பவானி. போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. இங்க குடு. யோ காசை கொடுத்துட்டு போயா. முதல்ல போய் நான் பாண்டியன் சொல்லுவேன். பாண்டியா, பாண்டியா, பாண்டியா. பாண்டியா, 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 எப்ப பாண்டியா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.